நமக்கு என்னென்ன லெட்டர் வருதோ இல்லையோ இந்த வீட்டுக்கு டெய்லி வரக்கூடிய ஒரு லெட்டரா இருக்கிறது இந்த டிவி லைசன்ஸ் எடுங்க அப்படின்ற ஒரு லெட்டர். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டிவி லைசன்ஸ் கண்டிப்பா எடுக்கணுமா, என்னென்ன காரணத்துக்காக இந்த டிவி லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. டிவி லைசன்ஸ் நீங்க எடுக்காம டிவி பாத்தீங்கன்னா அது பிடிபடுமாக இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் இருக்கு. 1000 பவுண்ட் வரையில உங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இது கோர்ட்ஸுக்கு போற காரணத்தினால உங்களுடைய ஃபியூச்சர் அப்ளிகேஷன்ஸ் ILRO இல்ல வேற விசாக்களுக்கோ இது பெரிய அளவுல ஒரு த்ரெட்டாக அமையலாம் அப்படின்றதும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த டிவி லைசன்ஸ் யாரெல்லாம் எடுத்துக்கணும்? நான் வந்து யூடியூப் பார்ப்பேன், நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பேன், சில நேரங்களில் அமேசான் பிரைம் பார்ப்பேன், இப்படியான விஷயங்களுக்காக ஒரு டிவி வீட்டில் வச்சிருக்கேன். டிவி வீட்டில் இருக்கணும் அப்படின்னாலே நமக்கு டிவி லைசன்ஸ் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு. டிவி இருக்கிறதுக்கு டிவி லைசன்ஸ் இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திலிருந்து டிவி லைசன்ஸ்க்கான கட்டணம் ஒரு வருடத்திற்கு 180 பவுன்கள் அப்படின்ற வகையில கூட்ட போறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த டிவி லைசன்ஸை பொறுத்தவரையில நீங்க லைவா ஒரு டிவி சேனல் பாப்பீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டிவி லைசன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். உதாரணமா நீங்க அமேசான் பிரைம்லயும் ஒரு லைவ் ஃபுட்பால் மேட்ச் பாக்குறீங்க, இல்ல வேறு ஒரு தளத்துல ஒரு லைவான விஷயம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி லைசன்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சில இடங்கள்ல நீங்க யூடியூப்ல லைவ் பாக்குறீங்க அப்படின்னாலும் டிவி லைசன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கு. இருந்தாலும் நீங்க சாதாரணமாக நெட்ஃபிளிக்ஸ்ல சீரிஸ் பாக்குறீங்க, இல்ல ஒரு படம் பாக்குறீங்க, இல்ல அமேசான் பிரைம்ல ஏதாவது ஒரு படமோ சீரிஸோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க டிவி லைசன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. உங்க வீட்டுக்கு டிவி லைசன்ஸ் சம்பந்தமா டிவி லைசன்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரியான கடிதங்கள் வந்தா அந்த கடிதங்கள்ல ரிப்ளைல எங்க வீட்டுக்கு டிவி லைசன்ஸ் தேவை இல்லை, நாங்க வந்து வேற எந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பாக்குறது இல்லை அப்படின்றத ஃபில் பண்ணி மறுபடியும் அதே அட்ரஸுக்கு அனுப்பினீங்க அப்படின்னா அடுத்த 6 மாதங்களுக்கு உங்களுக்கு இந்த கடிதம் வராது. இதுல இருக்கிற இன்னும் ஒரு பயம் என்ன அப்படின்னா, இந்த டிவி லைசன்ஸ் அத்தாரிட்டியால வீட்டுக்கு வந்து உங்களுடைய டிவியை செக் பண்ணி நீங்க டிவி பார்த்ததை உறுதி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கான எந்த ஒரு ரைட்ஸுமே அவங்களுக்கு கிடையாது. உங்க வீட்டுல வந்து உங்க அனுமதி இல்லாம உள்ள வந்து உங்களுடைய டிவியை செக் பண்ற எந்த ஒரு அனுமதியுமே யாருக்குமே கிடையாது. டிவி பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றத வெளியே ஒரு மெஷின் வச்சு பார்ப்பாங்க, ஒரு வேன் இருக்கு அந்த வேன் மூலமா பார்ப்பாங்க அப்படின்றது எல்லாமே மித் என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு டிவி லைசன்ஸ் வேணுமா, நீங்க டிவியில BBC சேனல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா அப்படின்றத வச்சு டிவி லைசன்ஸ் தேவையா இல்லையா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க. ஆனா யாராலையும் நீங்க டிவி பாக்குறீங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது.